எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் உங்கள் ஜாஸ்மின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்கேஜியில் பதிவு 2 பார்க்க போகிறோம். அதில் நான் கொடுக்கவிருப்பது ஏன் என்ற கேள்வி. ஏன் சொன்னால் நம்மளை சுற்றி நிறையா பேர் அனுபவிக்கிற ஒரு கேள்வி. ஏன் 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 இல்லையா? அதை தவிர்த்தால் நம்ம எல்கேஜிலேருந்து மூவ் ஆகலாம். அதுக்காக வேண்டி இப்பதிவு பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ அடிப்பட்டு மிதிப்பட்டு விழுந்து எழுந்திருச்சு அதுக்கப்புறமேலும் முன்னுக்கு போகலாமேன்னு ஒரு நல்ல ஒரு மோடில் நம்ம போய்கிட்டு இருப்போம் பாருங்களேன். அந்த சமயத்தில் நாம் அந்த முகங்களெல்லாம் மறந்தே இருப்போம். அவங்கெல்லாம் நம்மளை தேடி வந்து, அது நம்ம வீடு தேடி வந்து நம்மளை பார்த்து கேட்பாங்க பாருங்களேன், ஏன் இப்படி பண்ண, ஏன் இந்த டிசிஷன் எடுத்த சொல்லிட்டு. அந்த நேரங்களில் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எல்லோருடைய கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நாம் முதல்ல நமக்குள்ளேயே நாம் எத்தனை கேள்விகளை நான் கேட்டு தான் ஒரு டிசிஷனையே நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? எவ்வளவு நம்ம யோசித்திருப்போம், எவ்வளவு நமக்குள்ளேயே போராடி இருப்போம். அதுக்கு அப்புறம்தான் முடிவை எடுத்துட்டு மூவ் ஆகிக்கிட்டு இருப்போம் இல்லையா? இந்த மாதிரி நமக்குள்ளேயே நிறைய போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து தன்னந்தனியே முன்னேறியவர்களாக இருந்து அவர்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கணைகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாம் புரிந்திருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? உண்மையான வளர்ச்சிக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் முன்னேறுவது தான் என்பது. இதை மனதில் எப்பயுமே வச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த பதில் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால், நாம் இதையெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டோம் தெரியுங்களா? நாமளே யோசித்து நாமளே போராட்டமெல்லாம் அனுபவிக்கிறது, இது எல்லாம் நம்ம எங்கேருந்து கற்றுக்கணும்னு சொன்னாக்க, இவர்களை நாம் கண்டிப்பாக பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே நான் சொல்கிறேன். முதல்ல ஆசிரியர், டீச்சர்ஸ் எப்பவுமே பாருங்களேன், அவங்க நம்மளுக்கு என்ன சொல்லி தருவாங்க, ப்ரெஷர் ஃபீல் கொடுப்பாங்க. அதாவது நம்மளை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மளை உணர வைத்தவர்கள் அவர்கள். அதே போல் பேரண்ட்ஸ் பாருங்களேன், லவ், அந்த அன்போடு சேர்த்து நம்மளுக்கு அந்த கேர் கொடுப்பாங்க பாருங்கள். அந்த கவலை, நான் என்ன இது நடக்கலைன்னா இதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாம் நம்மளுக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸு பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸு அவங்க கேர் கொடுக்கறதோடு சேர்த்து அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒன்று பண்ணுவாங்க பாருங்களேன், நம்மளை கஷ்டப்படுத்தாமல். இவங்க 3 பேர்கிட்ட இருந்து கிடைத்த அனுபவம் தான் நம்மளை இந்த அளவுக்கு நாமளே அனலைஸ் பண்ணி முன்னேற வைக்கிறது, சரிங்களா? ஆனால் இதே இந்த 3 பேரும் நம்மளை எப்படின்னா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து நம்மளை பார்த்தா கூட அப்போ நம்மளை பார்த்து ஏன்ற கேள்வியை கேட்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு இந்த நேரத்தில் உனக்கு என்ன ஹெல்ப் எங்கள் மூலியமாக வேணும்னு தான் கேட்பாங்க இல்லையா? இவர்களை தவிர்த்து மற்றவர்கள் உங்களை கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பதில்களை நாம் கொடுக்க வேண்டும். இப்போ நம்மளை கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம பார்க்கணும். அதாவது நாம் போராட்டத்தில் இருக்கும்போது அந்த சமயத்தில் நமக்கு ஏதாவது அவர்கள் உதவி புரிந்தார்களா, இல்லை நம்மளுடைய பயணத்தில் அவங்க இருந்தாங்களா? அப்படி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. முன்னோக்கி செல்வது தான் நம்மளுடைய அவசியம். அதே போல் நம்மளுடைய கோலை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு தாட்டுக்கு நம்ம எப்போ வரோமோ, இந்த ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட தோணுச்சின்னு சொன்னால் நம்ம எல்கேஜியை கடந்துட்டோன்னு அர்த்தங்க. அதே போல் நம்ம சில சமயங்கள் பாருங்களேன், எக்ஸாம் பண்ணிவிட்டு பாஸும் பண்ணிடுறோம். ஆனால் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு ஆன்சர் சீட்டுக்கு நம்ம எப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம முடிவுக்கு நாம் தான் இங்கே ஆன்சர். அது தெரியாதவர்கள் நம்மளை கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளை நம்ம மைண்ட் பண்ணிக்க கூடாது.
அதாவது லேட்டாக கேட்குற ஏங்கிறதுக்கும் லேட்டாக வரும் சாரிக்கும் பதில் தேவையில்லை மற்றும் அது அர்த்தமில்லாத ஒன்று. அதனால் அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கேள்வி இங்கே முக்கியம் இல்லை, நம்ம டைமு, நம்ம பீஸ் மற்றும் நம்மளுடைய கோல் இதில் தெளிவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் எல்கேஜியை கடந்து விட்டோம். இல்லை என்றால் இன்னும் எல்கேஜி தான் என நான் நினைக்கின்றேன். நீங்கள் இந்த பதிவு உங்கள் மனசை தொட்டிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த சேனல் உங்களுடையது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மெசேஜ் இன்னும் பலருக்கு போய் சேரணும்னு நினைத்தால் உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். பண உதவியை விட மனதிற்கு உதவிடும் வார்த்தைகள் மிகச் சிறந்தது. அடுத்த எல்கேஜி எபிசோடு 3ல் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க என்னுடைய அடுத்த பதிவை காண்பதற்காக.